வெல்கம் டு யோகாம்பாஸ். வாட்ஸ்அப் ஸ்டோர் எங்களோடது எப்படி நீங்கள் ஆக்சஸ் பண்ணணும், அதுலேருந்து நீங்கள் எப்படி ஆர்டர் பண்ணலாம் அப்படின்ற விளக்கங்கள் தொடர்ந்து வர வீடியோவில் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் 7358118199, இன்னொரு நம்பர் 8454878199. இது ரெண்டையும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் யோகாம்பால் ஷாப் அப்படின்னு சேவ் பண்ணிட்டு வாட்ஸ்அப் வழியாக நீங்கள் கேட்லாகை பார்த்துட்டு உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை ஆட் டு த கார்ட் கொண்டு வந்துட்டு அதை நீங்கள் வந்துட்டு யோகாம்பாஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு அந்த திங்ஸ்லாம் நாங்கள் அனுப்பி வைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கோம். ப்ளஸ் அதில் என்னெல்லாம் அவைலபிள் இருக்கோ அது எல்லாமே நீங்கள் பார்க்க முடியும். உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் 2 பேக்கெட் 3 பேக்கெட் எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். தேங்க்யூ. வணக்கம். நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஆச்சு மார்ச் 14 அன்றைக்கி காரடையா நோன்பு. நிறைய தடவை நம்ம பண்ணி போட்டிருக்கோம், இல்லைன்னு நான் சொல்லலை. அதாவது ஒரு 2-3 இயர்ஸ் முன்னாடி பண்ணினதை ஒரு 2-3 வருஷமாக உங்களுக்கு மாற்றி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி அப்படிலாம் பண்ணி போட்டேன். ஸோ இந்த வருஷம் ஃப்ரெஷ்ஷாக திருப்பி உங்களுக்கு ஃபஸ்ட்லேருந்து இதை பண்ணி போடலான்னு எடுத்துட்டுருக்கேன். வரட்டரிசி மாவில் தான், கடையில் வரட்டரிசி மாவு கிடைக்கிறது பற்றியெல்லாம் அதில் தான் நீங்கள் வந்து அரிசியை நன்னா, அதாவது மாவு பச்சரிசி வாங்கி அதை நல்லா களைஞ்சிட்டு ஒரு 1/2 மணி ஊற வச்சுட்டு வெள்ளை துணியில் உணர்த்தி மிஷினில் கொடுத்து அரைச்சி வாங்கிட்டேன்னா வாங்கிடுவாங்கோ. அப்படி இல்லையா ஆற்றுலேயே மிக்சியில் அரைச்சி சலித்து எடுத்துக்கிறேன்னா சலித்து எடுத்துக்கோங்க, உங்களுடைய சௌகரியம். பட் இந்த மாதிரி வரட்டரிசி மாவுலேயும் தாராளமாக பண்ணலாம், அதனால் எந்த விதமான தப்பும் கிடையாது. இந்த மாவு வந்து எல்லாருக்கும், அதாவது வெளிநாட்டில் இருக்கிறவாளுக்கெல்லாம் மிஷின்கெல்லாம் எங்கே போவா, மிக்சிலாம் வாழ்து அரைக்காது. ஆனால் நோன்பு பண்ணணும்னு நிறைய குழந்தைகள் ஆசைப்படுறா. ஸோ அதனால் நம்ம வரட்டரிசி மாவில் தான் பண்ண போகிறோம். எல்லா வருஷமுமே நான் உங்களுக்கு அந்த கரெக்டான அளவெல்லாம் சொல்லியிருக்கேன். நான் எல்லாருமே இதை பண்ணிவிட்டு எனக்கு திருப்பி ஃபீட்பேக் கொடுத்துருக்கிறது காமாட்சி புண்ணியத்தில் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்னா வந்ததுன்னு சொல்லி நீங்கள் எல்லோரும் சொல்லியிருக்கேன். அதுக்கே அவளுக்கு பெரிய 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 நன்றி சொல்லணும், நமஸ்காரத்தை தெரிவிச்சுக்கணும். ஸோ இந்த வருஷமும் நம்ம சொல்கிற அந்த அளவை நீங்கள் அப்படியே கரெக்டாக ஃபாலோ பண்ணினீங்கன்னா உங்களுக்கு ஜோராக நல்ல விண்ணுன்னு நல்ல ஜோராக வரும். இது அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு நீங்கள் எல்லோரும் இந்த நோன்பை சிறப்பாக கொண்டாடணும்னு நான் கேட்டுக்கிறேன். இது வந்து பச்சரிசி. இந்த அழாக்கால் ஒரு அழாக்கு முன்னாடி எடுத்துட்டுருக்கேன், இன்னொரு அழாக்கு நான் 2 அழாக்கு யூஸ்வலி எங்காத்தில் இருக்கிறவா எல்லாருக்கும் தேவையாக இருக்கும். ஸோ அதனால் நான் 2 அழாக்கு எடுத்துக்கிறேன். இது வெள்ளை அடைக்கி, உப்படைக்கு ஒரு 2 அழாக்கு வறுத்துக்கலாம். இன்னும் பார்க்க போனேன்னா உப்படைக்கு தான் 3 எடுத்துப்பேன் நான், ஏன்னா எங்களுக்கெல்லாம் இது வெள்ளை அடையோட உப்படை ரொம்ப பிடிக்கும். அதனால் ஸோ அவாவா சௌகரியம், யாருக்கு எது பிடிக்குமோ. சில பேர் ஆத்தில் நான் ஒத்தி தான் மாமி இருக்கேன் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, கண்டிப்பாக நீங்கள் ஒரு அழாக்கு எடுத்துட்டேன்னாலே போதும். ஒரு அழாக்கில் பாதி வந்து உப்படைக்கும் பாதி வந்து வெள்ளடைக்கும் எடுத்துட்டேன்னா நீங்களும் உங்கள் ஆத்துக்காரும் சாப்பிட்டேன்னா முடிஞ்சு போச்சு. அடுத்த நாள் பசுமாட்டு, கண்டிப்பாக நெக்ஸ்ட் டே பசுமாட்டுக்கு எங்கேயாவது கிடைக்கிறவா முடிஞ்சவா ஒரு 2 அடை கொடுக்கறது ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாள். அது பசுமாட்டுக்கு கொடுக்க முடியுமா இருந்ததுன்னா ஒரு 2 அடை வச்சுக்கோங்க. ஸோ இது பண்ணிண்டே ஸ்டெப் பை ஸ்டெப் பாக்கியெல்லாம் பேசலாம். இந்த வெள்ளை அடைக்கையான மாவை மட்டும் நன்னா வந்து செவக்க வறுத்துடணும். அதே மாதிரி 1 கப்பு, அதாவது வறுத்ததுக்கு அப்புறமா ஆற விட்டு சலிச்சுட்டு அளந்துக்கோங்க. அப்போ நீங்கள் அளக்கிறதே இந்த மாவு வந்து எவ்வளோ இருக்கோ அதுக்கு 3/4 பாகம் வெல்லம் போட்டுடலாம். அதாவது இதை வறுத்ததுக்கு அப்புறமா சலிச்சுட்டு அளந்தோன்னா இதே ஆழாக்கால் 1 இருந்ததுன்னா 3/4 வெல்லம் போட்டால் போதும். இப்போ இதே அழகால் நல்லா ஒரு 2 இருந்ததுன்னா 3/4 1/2 போட்டேன்னா போதும். அதுக்கு மேலே போட்டு கொஞ்சம் திருப்பி சந்தேகத்துக்கு வேணால் ஒரு சின்ன கட்டி வேணால் போடுங்கோ. 1:1 போட்டேன்னா ரொம்ப இழுக்கு பிழுக்குன்னு ஆகும். நம்பர் 1. நம்பர் 2, அதே மாதிரி தண்ணியும் 2.5 கப்புக்கு மேலே கண்டிப்பாக வேண்டாம். 1 கப்பு அரிசி மாவுக்கு 2 கப்புலேருந்து 2.5 கப்பு தண்ணி விடுங்கோ, அதுக்கு மேலே விடாதீங்கோ. அது விண்ணுன்னு இருந்தால் தான்
நல்லா வெந்து வரைச்சே இதுவாக இருக்கும். அப்புறமா வந்து இழுக்கு புழுக்குன்னு இருந்ததுன்னா சாப்பிட்றதுக்கே பிடிக்காது எல்லாருக்கும். இது கரெக்டாக இருக்கும் அளவு. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நான் இதுலேருந்து 2 கப் எடுத்துட்டுருக்கேன். வருத்தத்துக்கு அப்புறமாவும் இது வந்து 2 கப்பு தான் இருக்கும். இதுக்கு நான் 1.5 கப்பு வெல்லம் எடுத்துக்க போகிறேன். 1 கப்புக்கு அதே மாதிரி 2.5 கப்பு தண்ணி விட போகிறேன். 5 கப்பு தண்ணி விட்டு நான் இதை பண்ண போகிறேன். எப்படி பண்ணுறதுன்னு அடுத்தாப்பில் பார்க்கலாம். இது நல்லா ஆனால் செவக்க வறுத்துருங்க. கொஞ்சம் விட்டால் கருப்பாயிடுமோ அப்படிங்கிற லெவலில் நல்லா செவக்க வறுத்துருங்க. இந்த வருஷம் காரடையா நோம்போட டைம், அதாவது மாசி பங்குனி நோன்பு அப்படின்னு இதை சொல்லுவா. காரடையா நோன்பு அப்படின்னு சொல்லுவா. சாவித்ரி நோன்பு. இதை பற்றிலாம் நான் நிறைய வீடியோவில் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. இதுக்கு வந்து எப்பயுமே ஒரு டைம் உண்டு. இந்த தடவை இதுக்கு இந்த மாசியும் பங்குனியும் கூடுற வேலை அப்படின்னு சொல்லிட்டு சாயங்காலம் 5:15 to 6:45 தான் சொல்லியிருக்கா. ஸோ அந்த 5:15லேருந்து 6:45 நீங்கள் பண்ணணும் நோன்பு. நிறைய பேருக்கு வந்து எங்களுக்கு அதாவது ரொம்ப வயசானவா, ரொம்ப இதுவாக இருக்கிறவா அப்படின்னா 5 மணி வரைக்கும் காத்துன்னு அதுக்கப்புறம் நாங்கள் பண்ணி இந்த அடையெல்லாம் பண்ணி நைவேத்தியம் பண்ணி சாப்பிட்றதே அவ்வளோ லேட்டாக சாப்பிட்றச்சே எங்களுக்கு உடம்புக்கு ஆகாது அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்லலாம். வயசானவா நிறைய பேர் இருக்கேள். அவெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, மாசி இருக்கிறதையே கயிறு கட்டிக்கிறது தப்பு கிடையாது. மாசி கயிறு பாசி படரும் அப்படின்னே சொல்லுவாள். மாசி மாதத்துலேயே நீங்கள் அதை இது பண்ணிக்கலாம். மோரோவர் அன்றைக்கி வந்து சாயங்காலம் வரைக்கும் பௌர்ணமி இருக்குது. சாயங்காலம்னா ரொம்ப நாழியில் நோன்பு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியோட பௌர்ணமி முடிஞ்சு போய்டுறது. 5 மணிக்கு மேலே தானே நோன்பு. 4 மணியோட பௌர்ணமி முடிஞ்சு போய்டுறது. ஸோ தாலி கயிறு சேஞ்ச் பண்ணிக்கணுங்கிறவாலாம் ரவுஹாலெல்லாம் இல்லாமல் நல்ல ஹோரேயில் தாலி கயிறு சேஞ்ச் பண்ணிக்கிறவாலாம் பண்ணிவிடுங்க. நோன்பு கயிறை மட்டும் நீங்கள் வந்துட்டு இந்த டைம் பண்ணுறது பெஸ்ட்டு. முடியாதவா நீங்கள் மாசியிலேயே நோன்பு கயிறையும் சேர்த்து பண்ணி இந்த அடையும் பண்ணி அம்பாளுக்கு நிவேதிதம் பண்ணிவிட்டு நீங்கள் தாராளமாக எடுத்துக்கோங்க. இதை நான் வந்து ரொம்ப வயசானவா நிறைய பேர் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் எங்கள் அம்மாவே சொல்லுவேன். எங்கள் அம்மா 80+. எவ்வளோ நாளையெல்லாம் உனக்கு முடியாதுன்னா நீ அதை பற்றி கவலைப்படாதம்மா. நீ வந்து சாயங்காலம் 4 மணிக்கே நீ பண்ணிவிட்டு அப்பாவுக்கும் கொடுத்துட்டு நீயும் எடுத்துட்டு அப்படின்னு சொல்லி தான் நான் அம்மாட்டையே இப்போ என்னடி பண்ணுவேன், என்னால் அவ்வளோ நாள் இருக்க முடியுமா தெரியலையே அப்படி அந்த வயசானாலே அந்த பயம் வந்துடும் எல்லாருக்கும். ஸோ அதனால் சுவாமி வந்து அதெல்லாம் தப்பாக நினச்சிக்கவே மாட்டார். அவாவா சௌகரியம்தான் அது. நம்மளுடைய பக்தி தான் இங்கே முக்கியம். நம்ம அந்த விரதத்தை கரெக்டாக கடைப்பிடிக்கிறோமா அப்படிங்கிறது தான் அங்கே முக்கியமே ஒழிய வேறு எதுவுமே இல்லை. முடிஞ்சவா 90%, 95% முடிஞ்சவா அந்த 5:15 to 6:45 பண்ணுங்க. முடியலை அப்படிங்கிறவா பிஃபோராகவே சில பேர்லாம் சொல்லிகிட்டு இருக்கா, காத்தாலே நாங்கள் பண்ணிவிட்டு ஆஃபீஸ்க்கு போய்டுறோம், நாங்கள் வரத்தே ராத்திரி 8 மணி 9 மணி ஆகிடும், அதுக்கப்புறமா வந்து பண்ணுறது கஷ்டம். அவாவா சௌகரியம். நிஜமானவே நான் சொல்கிறேன், எப்படி நீங்கள் பண்ணினாலும் அம்பாளை ஏற்றுப்போ. நம்மளுடைய பக்தி தான் அங்கே முக்கியம். நீங்கள் அதனால் தாராளமாக உங்கள் சௌகரியம் போல் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். வெள்ளையாக இப்படி இருந்த மாவு இந்த மாதிரி நல்ல ப்ரௌனாக ஆகிடணும். நம்ம போடுறச்சே இது எவ்வளோ வெள்ளையாக இருந்ததுன்னு பார்த்தேன். நல்ல இந்த அரிசி பொரிஞ்ச வாசனையும், அரிசி வந்து நல்லா மாவு வந்து பொரிஞ்ச வாசனையும் வரும். நல்ல ஜோராக இருக்கும் அந்த வாசனையே. அந்தளவுக்கு நல்ல செவக்க வறுத்துடணும். இது எவ்வளோ நிமிஷத்தில் வரும் மம்மி அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, எக்ஸாக்ட்லி ஒரு 10 to 12 மினிட்ஸில் இந்த கலர் வந்துடும் அரிசி. ஒரு மீடியம் ஹையில் வச்சுட்டு இதை வருங்க போகிறோம். ரொம்ப பற்ற வச்சுருந்தேன்னா கருப்பாக போயிடும். இது சரியாக இருக்கும். இது நம்ம ஒரு தட்டில் எடுத்துக்கலாம். 1 1/2 1 2 3 4 5 2.5 கப்பு கிட்ட தண்ணி விடுங்க போகிறோம். அதுவே சில அரிசி தாங்கும், சில அரிசி தாங்காது. நீங்கள் ஒரு கப்புக்கு 2 கப்பு விடுங்கோ, இல்லை 2.25 கப்பு விடுங்கோ. கொஞ்சம் தண்ணி வச்சுக்கோங்க. தேவைப்பட்டதுன்னா அப்புறம் மேல் நீங்கள் தெளித்து இழுத்து நல்லா இது பண்ணிக்கலாம். இது நல்லா கரையட்டும் போகிறோம். கரைஞ்சதும் வடிகட்டிட்டு திருப்பி அப்படியே நம்ம இது பண்ணலாம். இது கரையட்டும் பார்க்கலாம். அதுக்குள்ளே மாவும் ஆறிடும், சலிச்சு எடுத்துனுலாம்.
வடிகட்டின்றிருக்கோ. இந்த மாதிரி குப்பையெல்லாம் இருக்குது பாருங்க. இது திருப்பி நல்லா தலைக்க ஆரம்பிக்கட்டும். இதில் இந்த மாதிரி பல்லாக நறுக்கி வச்சுக்கோங்க. தேங்காயை முத்தக்காய் தேங்காயாக இதில் ஒரு உங்கள் சௌகரியம், இதில் உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குமோ அவ்வளோ போடலாம். நல்லா ஒரு 2 ஹேண்ட்ஃபுல் போட்டிருக்கேன். ஏலக்காய் பொடி ஒரு 1/2 டீஸ்பூன். அதேமாதிரி இது வெள்ளை காராமணி வேக வச்சு, அதாவது ஒரு 6 ஹவர்ஸ் ஊற வைங்கோ. நல்லா வெந்நீரை விட்டு ஊற வைங்கோ. குக்கரில் வைக்கிறேன்னா ஒரே விசில் போகிறோம். ஒரு விசிலில் இது வெந்து போய்டும். இந்த வெளியில் வேக விடுறேன்னா ஒரு 20 மினிட்ஸில் இது வெந்து போய்டும். லைட்டாக இந்த காராமணியை ஒரு வாசனை வர வறுத்துட்டு அதுக்கப்புறமா வெந்நீரை விட்டு ஊற வச்சுருங்கோ. அது 6 ஹவர்ஸ்ன்றதே ரொம்ப ஜாஸ்தி. எனக்கு கேட்டேன்னா 2-3 மணி நேரத்துலேயே வெந்து போய்டும். பட் நான் எனக்கு பண்ணுறதுக்கு நாழி ஆகிடுச்சதுனால 6 மணி நேரம் இது ஊறித்து. நான் ஆனஸ்ட்டாக சொல்லிடுறேன். இது நீங்கள் ஒரு 2-3 மணி நேரத்தில் எல்லாமே இது ரெடி ஆகிடும். நீங்கள் இது குக்கரில் நீங்கள் போடுறேன்னா ஒரே ஒரு விசில் அணைச்சிடுங்கோ. ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணிவிட்டு எடுத்துடுங்கோ. ஏன்னா ரொம்ப ப்ரெஷர் அதிலே இருந்தாலுமே அது அப்படியே குழச்சலாக போயிடும். இது காராமணி ரொம்ப தாங்காது. ஸோ இதில் அதே மாதிரி காராமணியுமே 2 ஹேண்ட்ஃபுல் போட்டிருக்கேன். அது நான் ஆக்சுவலி எடுத்துட்டது ஒரு 200 கிராம்ஸ் கிட்ட எடுத்துட்டேன். 100 கிராம்ஸ் இதில் போட்டு 100 கிராம்ஸ் வச்சுட்டுருக்கேன். இது நல்லா மாவு ஆறி சலித்து எடுத்து வச்சுட்டுருக்கேன். இப்படி கொதிக்கிறது இல்லையா, இந்த மாதிரி ஸ்டேஜில் ஜஸ்ட் அடுப்பு சின்னது பண்ணிவிட்டு இந்த மாவை நம்ம இதில் கொட்டிடலாம். அடுப்பு பெருசாக வச்சுன்னு மட்டும் பண்ணாதீங்க, சின்னதாக வச்சுக்கோங்க. இதெல்லாம் கையில் இப்படி ஒட்டாமல் வரணும். இது நல்லா ஆறட்டும். அதுக்கப்புறமா நம்ம இதை அடையாக தட்டி வெயிட்டில் வைக்கணும். அடுப்பை அணைச்சிடுறேன். இது ஆறட்டும், பார்க்கலாம். ஸோ இப்போது உப்படைக்கி அதே மாதிரி ஒரு அழாக்கு முன்னாடி போட்டிருக்கேன். இது 2வது அழாக்கு. இது அந்த அளவுக்கு செவக்க வறுக்கணும்னு அவசியம் இல்லை. நல்ல சூடு ஏறினா போகிறோம். இதுவே நான் தட்டுறதுக்கோசரம் அந்த இல்பச்சட்டியில் இருக்கிறத கொஞ்சம் மாற்றி இதில் வச்சுட்டுருக்கேன். ஏன்னா இது ஆறுனா தான் நம்ம தட்டி வெயிட்டில் வச்சு எடுக்கணும் இல்லையா. ஸோ இது ஆறாத தட்டுறதுன்றது கை செவந்து போயிடும். முன்னாடிலாம் சுட சுட பண்ணிட்டுருந்தேன், இப்போ முடியறதில்ல. வயசாக தான் இதுக்கெல்லாம் உனக்கு, அதாவது மனசில் நமக்கு வயசாகலைன்றது இருக்கலாம். சரீரம் அடங்கு என்ன ரொம்ப தான் ஆடுற அப்படின்னு சொல்லிட்டு அடங்கிட்டே இருக்கும். அதனால் இப்போல்லாம் சூடு இது பண்ணினாலே தாங்க மாட்டேங்கிறது. இது ரொம்பலாம் உங்களுக்கு வறுபடணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு கொஞ்சம் நல்ல மாவு வறுபட்டு லூஸ் ஆகிடுது அப்படின்னு தெரிஞ்சாலே போகும். கலர்லாம் மாறணும்னுலாம் அவசியம் இல்லை. ஸோ இதுக்கான கதை பற்றி எல்லாருக்குமே தெரியும், நான் சொல்லணும்னு அவசியமே இல்லை. நிறைய தடவை நம்மளோட பழைய வீடியோலெல்லாம் கூட நான் சொல்லியிருக்கேன். சாவித்திரி பற்றின கதை. அவள் எப்படி ராஜாவோட பொண்ணாக இருந்து சத்யவானை கல்யாணம் பண்ணிண்டா. சத்யவானோட அப்பாவும் ஒரு ராஜா தான், பட் அவர் ராஜ்யத்தெல்லாம் இழந்து காட்டில் இருந்திருந்தா. அப்பாவும் அம்மா அண்ட் சத்யவான் 3 பேரும். சாவித்திரி சத்யவானை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிறா. நாரதர் சொல்லவே சொல்கிறார், அவனுக்கு ஆயுசு ரொம்ப கம்மிமா, நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறே அப்படின்னு சொன்னால் கூட நான் கௌரி என்ன எப்படியும் வர்ஷிப் பண்ணுறவோ எனக்கு நிச்சயமாக அம்பாள் அனுகிரகம் பண்ணுவோம், தீர்க்க சௌமாங்கல்யத்தை அவள் அனுகிரகம் பண்ணுவோம் அப்படின்றதில் நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ரொம்ப இது பண்ணி கல்யாணம் பண்ணிப்போம். அது அவருடைய அந்த மரணம் ஏற்பட வேண்டிய நாள் வந்தபோது அவனோட கூடவே காட்டுக்கு போவோம். காட்டில் போனால் அவன் அதாவது யமதூதரெல்லாம் அவனை அழிச்சுட்டு போகிறதுக்கு வருவாள். அப்போது அதுக்கு முன்னாடி அதாவது இந்த அடைக்கு காரடையா நோம்பு. காரடைன்னு ஏன் வந்ததுன்னு கேட்டேன்னா, நம்ம இன்றைக்கி பண்ணுறது பச்சரிசியில், அப்போல்லாம் கார அரிசின்னு ஒன்று உண்டு. அரிசியில் எத்தனையோ வகையான அரிசிகள் இருந்தால் மாதிரி அந்த காட்டில் அவளுக்கு கிடச்ச அரிசிக்கு பேர் கார அரிசி. அந்த கார அரிசியை வச்சு அவள் அதை மாவாக இது பண்ணி அதில் அவள் அடை பண்ணி நைவேத்தியம் பண்ணி இந்த நோன்பை நூற்றுருக்கா கௌரிக்கு. ஸோ அதனால தான் இந்த நோன்பு காமாட்சி நோன்புன்னு சொல்லுவாள்.
அதனால் இது அப்படி அவள் பண்ணினது தான் அந்த இது அதனால் இதுக்கு பேர் காரடையா நோம்புன்னு வந்தது. ஸோ இது நல்லா வறுத்துட்டோம். இவ்வளோ தான் வறுக்கணும், ரொம்ப வறுக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 5 minutes வறுத்தேனாலே போதும். நல்லெண்ணெய் விடலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்டே விட்டுருக்கேன். இதில் நான் வந்து இன்றைக்கி அதாவது நான் ஒரு தடவை உளுத்தம்பருப்பு தாளிச்சும் பண்ணியிருக்கேன். யூஸ்வலி நான் உளுத்தம்பருப்பு தாளிக்க மாட்டேன். சில பேராத்தில் உளுத்தம்பருப்பு தாளிப்பேன். உங்களுடைய சௌகரியம் போல் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்கள் உளுத்தம்பருப்பு வேணால் தாளிச்சுக்கோங்க, இல்லை வெறும் கடுகு பெருங்காயம். சில பேராத்தில் இஞ்சி போடுவா, இஞ்சி போடுறேன்னா போட்டுக்கோங்க. உங்கள் சௌகரியம் போல் நீங்கள் அதை பண்ணிக்கலாம். ஒரு 1/2 teaspoon கடுகு, பெருங்காயப்பொடி ஒரு 1/2 teaspoon, இதில் பச்சை மிளகா, கருவேப்பிலை, தேங்காய், காராமணி, இது வேக வச்ச காராமணி. இதை வந்து நான் ஒரு தடவை நான் இதை வந்து தேங்காய் எண்ணெயிலையும் உங்களுக்கெல்லாம் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ தேங்காய் எண்ணெயிலையும் நீங்கள் இதை பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து இதை நல்லெண்ணெயிலையும் பண்ணிக்கலாம். எதில் பண்ணிட்டாலுமே நல்லாயிருக்கும். உப்படைக்கும் அதே மாதிரி 1 2 3 4 5, அதாவது இதுக்கும் வந்து நீங்கள் 2.5 கப்பு, 1 கப் அரிசிக்கு 2.5 கப்பு தண்ணி போகும். 2.25 கப்பு, சில அரிசி வந்து 2.25 கப்பு தான் காணும், சில ரொம்ப குழக்குழனாகும். நீங்கள் வந்து 2.5 கப்பு இது பண்ணி விடுங்கோ. அதுக்கப்புறம் கொஞ்சம் எடுத்து வேணாலும் வச்சுக்கோங்க வெந்நீர். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இது பண்ணிக்கலாம். 2.25 கப்பு விடுங்கோ, ஒரு 1/4 கப்பு வெந்நீராக வச்சுக்கோங்க. ரொம்ப டைட்டாக இருந்ததுன்னா அதை விட்டு நீங்கள் கலந்துருங்கோ, சரியாக இருக்கும். இல்லை ரொம்ப சரியாக இருக்குன்னா அப்படியே விட்டுருங்க. 3/4 டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் 1.25 டீஸ்பூன் வரைக்கும் உப்பு போடலாம். தண்ணி நல்லா தலைக்கட்டும். அப்போது அவள் அந்த நோன்பு அவள் நூற்றதும் அந்த யமதுதாள்லாம் வந்து அவரால் அந்த சத்யவானோட இதை எடுத்துன்னு போக முடியாத போச்சு. அப்புறம் அவள் அப்போ யமன்கிட்டே சொல்கிறா, எங்களால் எடுத்துன்னு வர முடியல அந்த அம்மாவை தாண்டின்னு. அவரே நேர வந்துட்டு சத்யவானை கூட்டின்னு போகிறார். அப்போ இவ பின்னாடியே மானிட உருவத்தோடு யாராலையுமே யமலோகப்பட்டினம் போகிறதுன்றது நடக்காத காரியம். இவளுடைய பதிவிரதா சக்தினாலையும் அவள் வந்து கௌரியை நோக்கி அவ்வளோ பெரிய பூஜை பண்ணியிருக்கிறதுனாலையும் அவளுடைய சரீரத்தோடு யமனை நோக்கி அவள் பின்னாடியே போயின்ட்டுருக்கா. அவரும் வந்து ஆச்சரியமாக, நீ எப்படிம்மா என் பின்னாடியே வர அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு, சரி நான் இது அதாவது என்னுடைய தர்மத்துலேருந்து நான் வழுவ முடியாது, இந்த மாதிரி மானிடர்களோட இது இந்த அளவுக்கு தான் ஆயுசுன்னா அந்த நாளைக்கு நான் எடுத்துன்னு போகிறதுனால தான் எனக்கு பேர் யம தர்மராஜன்னே பேர். நான் தர்மம் வழுவாமல் இருக்கக்கூடியவன் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு ஏதாவது வரம் தரேன் அப்படின்றது. எங்கள் மாமனார் மாமியாருக்கு கண் பார்வை வரணும் அப்படின்னு கேட்குறா. அப்புறம் ராஜ்யம் எங்கள் மாமனாருக்கு திருப்பி வேணும் அப்படின்னு கேட்குறா. அப்படி ஒன்றா கேட்டுட்டே வந்துட்டுருக்கிறதே எல்லாமே அவர் தந்தேன் 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 அப்படின்னதும் இருந்தாலும் தொடர்ந்து அவள் பெயிண்டே இருக்கா. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா வந்து எனக்கு நல்ல சத்புத்திராளாக வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறா. இவரும் அவள் கேட்குறது என்னன்ற ஒரு உணர்வே இல்லாமல் யமதர்மராஜன் வந்து தந்தேன் அப்படின்னு விட்றார். அதுக்கப்புறமாவும் அவள் தொடர்ந்து யமலோகப்பட்டினத்துக்கிட்ட வரைக்கும் போய்ட்றா. இந்தம்மா இங்கே வரைக்கும் வந்துட்டா நீ கேட்ட வரம் எல்லாம் கொடுத்தாச்சு அப்படின்னு சொல்லுறது. நீங்கள் எனக்கு சத்புத்திரால் அனுகிரகம் பண்ணியிருக்கேள், ஆனால் என் ஹஸ்பண்டை நீங்கள் ஐஷன் போயின்றிருக்கேள், எனக்கு எப்படி சத்புத்திரால் கிடைப்பா, அவர் வந்தால் தானே எனக்கு கிடைக்கும் அப்படின்னது. தன்னுடைய தவறு அங்கே தான் அவருக்கு இதாகி அவர் வந்து சிவபெருமான்கிட்ட கேட்பார், இந்த மாதிரி நான் என்னோடய இதில் தப்பு நடந்து போயிடுத்து, நான் அந்த மாதிரி வாக்கு கொடுத்துட்டேன், நான் என்ன பண்ணட்டும்னு சொல்லி கேட்டபோது அவள் பார்வதி தேவி சொல்லுவோம், அவள் என்னுடைய பக்தை, அவள் வந்து அவனுக்கோசரம் தான் இவ்வளோ பெரிய விரதமெல்லாம் இருந்திருக்கா, அதனால் நீங்கள் அவனுடைய உயிரை திருப்பி கொடுத்துருங்கோ அப்படின்னு சொல்லுவோம். அந்த இதில் சிவபெருமானும் யமதர்மராஜ் என்று சொல்லுவார். அந்த இதில் அவருக்கு திருப்பி வருவார். இந்த நோன்பு எல்லாருமே இந்த நோன்பை எல்லா பெண்களுமே அவள் ஹஸ்பண்ட்கோசரம் இருக்கலாம். கன்னி பெண்கள்லாம் நல்ல ஹஸ்பண்ட் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம் இருக்கலாம். ஸோ விரதம் இருக்கிறதே நம்மளுடைய மனசு கட்டுப்பாட்டுக்கு தான், நம்மளோட ஒரு புத்தி கட்டுப்பாட்டுக்கு தான். ஸோ இது எல்லாருமே இருக்கலாம். யாரெல்லாம் முடியுமோ, யாருக்கெல்லாம் இதை பண்ணணும்னு ஆசையாக இருக்கும், கண்டிப்பாக இதை பண்ணுங்க. இந்த நாளில் வந்து விரதம் எப்படி இருக்கணும்னா, எதுவும் வெங்காயம் பூண்டு இதெல்லாம் சாப்பிடாதீங்கோ, சாதம் கண்டிப்பாக சாப்பிடாதீங்கோ.
மோர் தயிர் சாப்பிடவே சாப்பிடாதீங்கோ. இவ்வளோதான் சாப்பிடாதுன்னு சொன்னால் நாங்கள் என்ன மாமி சாப்பிட்றதுங்கிறலா. நிறைய பழங்கள் சாப்பிடுங்கோ, கஞ்சி சாப்பிட்டுக்கோங்கோ, பால் சாப்பிட்டுக்கோங்கோ, அதிலலாம் தப்பு கிடையாது. அண்ட் நீங்கள் வந்து இந்த அடை மெயினாக சாப்பிட்ணும். இந்த அடை எங்களுக்கு பிடிக்காது மாமி, எங்களுக்கு ஏதோ நீங்கள் நைவேத்தியம் பண்ணுறதுக்குன்னு சொல்கிறேன், நாங்கள் அதை பண்ணுறோம். கொஞ்சமாக சின்னதாக ஒரு கப்பில் போட்டு பாதி பாதி பண்ணி ஒரு 6 அடை பண்ணி வச்சு நைவேத்தியம் பண்ணிக்கிறோம், போகிறோம். பாக்கிக்கு நாங்கள் என்ன சாப்பிட்லான்னு கேட்டேன்னா சப்பாத்தி சாப்பிட்டுக்கோங்கோ, உப்புமா சாப்பிட்டுக்கோங்கோ. ஆனால் அதில் உடனே வெங்காயம் பாஜின்னு போகாதீங்கோ. தக்காளி ஏதோ வதக்கி வச்சு சப்பாத்திக்கு தொட்டுக்கோங்கோ. உப்புமாவில் வெஜிடபிள்ஸ் மட்டும் வேணால் போட்டுக்கோங்க. கேரட், பீன்ஸு, பட்டாணி இதெல்லாம் போட்டு வேணால் பண்ணிக்கோங்க. வெங்காயம் தயவு செஞ்சு சேர்த்துக்காதீங்கோ. இது ஏதோ நம்மளால் இந்த ஒரு நாளில் இதெல்லாம் கடைப்பிடிச்சி நம்ம நோன்பு பண்ணினோன்னா நம்மளுடைய உடம்புக்கும் நல்லது, நம்மளுடைய மனசுக்கும் நம்மளை சுற்றி இருக்கிறவா எல்லோரும் நன்னா இருக்கணும்னு சொல்லிட்டு தான் நம்ம இதை பண்ணுறோம். எல்லாருக்கும் அவள் கணவர் மேலே ஒரு நல்ல ஒரு அக்கறை இருக்கும், ஒரு அன்பு இருக்கும். அந்த இது வந்து நல்ல நீடித்து நெடுநாளைக்கு வரணும் அப்படின்ற பிரார்த்தனையில் இதை கண்டிப்பாக பண்ணணும். ஸோ இது தண்ணி தொலைச்சுட்டு, ஸோ மாவு போடுறதே அடுப்பை சின்னதாக வச்சுட்டு இந்த மாவை இதில் சேர்த்துருங்க. இந்த மாதிரி கெட்டியாக நல்லா இதாக வந்துடும். தொட்டு பார்த்தேன்னா கையில் ஒட்டாத இருக்கும். அதாவது இது கையை ஈரத்தில் நினச்சிட்டு இது பண்ணுங்க. அப்போ வந்து ஈஷாமல் இருந்ததுன்னா கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். நல்லா ஆறின அப்புறமா இதை வெயிட்டில் வச்சு எடுக்கணும். கொஞ்சம் இது ஆறட்டும், நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு இதில் தண்ணி விட்டுருங்கோ. மேலே வந்து அதாவது நிச்சயமாக சொல்கிறேன், திருப்பி புதுசாக இந்த வருஷம் யாராவது பண்ண ஆரம்பித்த குழந்தைகளுக்கு தான் இதை சொல்கிறேன்னு ஒழிய எண்ணத்தினதில் இருக்கிறவாலாம் நிச்சயமாக ரொம்ப நல்லா பண்ணுவேன், இதை விடவே ஜோராக பண்ணுவேன்னு நான் தான் சொல்லியிருக்கேன். ஸோ இது வந்து புதுசாக பண்ணுற குழந்தைகளுக்கோசரம் இந்த மாதிரி தண்ணி அடியில் விட்டுட்டு ஒரு அந்த ஸ்டீமர் இதை வச்சு இலையை போட்டு வச்சுருவோம். ஜஸ்ட் அப்படி இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ ஒரு இட்லி இது மாதிரி ஒரு 12 கொழுக்கட்டை வச்சுருக்கேன். இது நல்லா மூடி வச்சிடலாம், வேகட்டும். மீடியம் ஹையில் வைங்கோ. நல்லா ஒரு 10-15 நிமிஷம் வரைக்கும் டைம் கொடுத்து வேக விட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறமா வெந்ததுக்கு அப்புறம் பார்க்கலாம். நீங்கள் உடனே எடுத்து டப்புக்குன்னு கொட்டினீங்கன்னா வெள்ளத்துக்கும் அதுக்கும் உடஞ்சி போய்டும். ஸோ கொஞ்ச நாள் அந்த ட்ரே எடுத்து வெளியே வச்சுட்டு அது அப்படியே ஆறட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் வேறு இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அதுக்குள்ளே இதில் வைக்கிறதுக்கு இன்னொரு இலையை போட்டு உப்படையை தட்டி நம்ம ரெடியாக வச்சுக்கலாம். உப்படையும் அதே மாதிரி தான், ஒன்றும் பெரியது இல்லை. இதே மாதிரி இப்படி ரவுண்டாக எடுத்துக்கணும். அதே மாதிரியே தட்டி இப்படி வச்சிடணும். உப்படை தயார். இது ரெடி ஆகட்டும், நம்ம தட்டி வச்சுக்கலாம். இது ஆகட்டும், பார்க்கலாம். ஸோ நல்லா இந்த மாதிரி மேலெல்லாம் வேர்த்து விட்டுண்டா மாதிரி ஆகும். அப்படியே கொஞ்சம் நேரம் அணைச்சிட்டேன், அப்படியே இருக்கட்டும். ஒரு 2-3 மினிட்ஸ் அப்படியே விடுங்கோ. அதுக்கப்புறமா இந்த பொடியை பிடிச்சி இதை மட்டும் இறக்கலாம். இதில் பிடிச்சி கேட்கலாம். இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். இது இப்படியே இறக்கி வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். உப்படைக்கும் அதே மாதிரி ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நல்லா இழுத்து பிசைஞ்சுக்கோங்க. மாதிரி இதுவும் அதே மாதிரி தான் ஒரு 10-15 நிமிஷம் மீடியம் ஹீட்டில் வச்சு வேக விட்டு எடுத்துக்கோங்க. நல்லா வேகட்டும். ஒரு 12 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். எதுக்கும் இருக்கட்டும், ஒரு 2 நிமிஷம் வச்சுட்டு எடுங்கோ. எடுத்துகிட்டு அப்புறம் ஒரு 2 நிமிஷம் அதுலேயே விடுங்கோ. அதுக்கப்புறம் அதை மாற்றுங்கோ. அந்த இலையை மட்டும் தூக்கி வேறு தட்டில் வச்சுக்கோங்க. அப்போ தான் அது உடையாமல் வரும். இதில் இன்னும் ஆவி பறக்கிறது. ஸோ அது கொஞ்சம் ஆவி அடங்கினதுக்கப்புறம் வேறு பாத்திரத்தில் நம்ம மாற்றிக்கலாம். மாத்திரச்சே உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இது வரைக்கும் இப்போ தட்டி வச்சுருக்கோம். இது ஒரு 10 நிமிஷம் ஆகட்டும், பார்க்கலாம்.
இதுவும் ஒரு 10 நிமிஷமாக நல்லா ஜோராக வெந்திருக்கு. 12 நிமிஷத்துக்கிட்ட வேக விட்டுருக்கேன். இந்த மாதிரி மேலெல்லாம் வேர்த்து விட்டா மாதிரி இருக்கும். நீங்கள் இதை விட ஜாஸ்தியாக வைக்கிறேன்னா நிச்சயமாக 15 நிமிஷம் கிட்ட வைங்க. நான் ஒரு 10 அடை தான் இருக்குங்கிறதுனால ஒரு 12 நிமிஷம் வச்சுருந்தேன், அவ்வளோதான். இது நல்லா கொஞ்சம் புகையெல்லாம் அடங்கட்டும். அதே மாதிரியே இதில் மாற்றி எடுத்துட்டு அதுக்கப்புறமா கோலம் போட்டு நுனி வாழலையை வச்சு அதில் வெத்தலை பாக்கு பழமெல்லாம் வச்சு நோம்பு சரட்டில் பூ கட்டி அதையும் வச்சுட்டு நீங்கள் வந்து உங்கள் ஆற்றுல எத்தனை லேடிஸ் இருக்கீங்களோ ஆளுக்கு ஒரு கோலம் போட்டுங்கோ. குழந்தையாக இருந்தாலும் குழந்தைக்கும் ஒரு கோலம் போடுங்கோ. எல்லாத்தையும் அதில் வச்சு ஆற்றுக்கு யார் பெரியவாளோ அவளோட இலையில் நுனி இலையில் அம்பாளுடைய சரடையும் நீங்கள் அதில் வச்சு 2 வெள்ளடை 2 உப்படை வச்சு ஒரு கட்டி வெண்ணெய் எடுத்து வச்சுக்கோங்க. உருகாத வெண்ணையும் ஓரடையும் அப்படின்னு தான் நோம்போட அந்த மந்திரமே சொல்லுவாள். அது வந்து ஒரு அடை வைக்கிறது நம்மளுக்கு வழக்கம் இல்லை. அதனால் 2 வெள்ளடை வச்சுடுங்கோ, 2 உப்படை வச்சுடுங்கோ. வெண்ணெயும் வச்சு நைவேத்தியத்தை பண்ணி அந்த சரடை வந்து முதல்ல அம்பாளுக்கு கட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கட்டிட்டு அப்புறம் உங்கள் ஆற்றுல இருக்க சின்னவா எல்லாருக்கும் கட்டி விடுங்கோ. யாருமே அப்படி எங்கள் ஆற்றுல என்னை தவிர இல்லை மாமி அப்படின்னு சொன்னால் உங்கள் ஆற்று மாமா இருந்தாருன்னா அவரை விட்டு கட்டி விட சொல்லுங்க. அப்படி இல்லையா நீங்களே கட்டிக்கோங்க, தப்பே கிடையாது. இல்லை கட்டின்னு எல்லாருக்கோசரமும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இது நல்லா ஆறிருக்கு, இறக்கிக்கலாம் நம்ம இப்போது. ஸோ இதெல்லாம் கம்ப்ளீட்டாக ஆறட்டும். நான் இலையெல்லாம் போடுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கோலம் போட்டுக்கோங்க. எனக்கு இங்கே சுடக்கூடாதுன்ற பயத்திலே போடுறேன் நான். என்ன பூ கிடைச்சாலும் பரவாயில்ல, கட்டி அதேமாதிரி சில பேர் ஆற்றுல திருமங்கல்ய சரடை வைக்கிறது வழக்கமாக இருக்கும். சில பேர் ஆற்றுல வைக்க மாட்டா, காத்தாலே கட்டின்றுவா. உங்கள் சௌரியம் எப்படியோ அப்படி பார்த்து உங்கள் ஆற்று வழக்கம் என்னவோ அது மாதிரி பண்ணிக்கோங்க. நீங்கள் ரெண்டு சரடு, ஒன்று அம்பாளுக்கு ஒன்று பொண்ணுக்கு ஒன்றுன்ற மாதிரி வச்சாச்சு. எங்கள் ஆற்றுல தான் இந்த சமயத்துலேயே தான் திருமங்கல்ய சரடுலேயும் இந்த மாதிரி பூ கட்டி இது பண்ணி வச்சுப்போம். இப்படி தான் அரேஞ்ச் பண்ணிக்கணும். இதை நைவேத்தியம் பண்ணணும். இதை நைவேத்தியம் பண்ணிவிட்டு ஒரு சரடை அப்பாளுக்கு முதல்ல கட்டிவிட்டு அப்புறம் ஆற்றுக்கு யார் பெரியவாளோ கட்டிக்கோங்க. அப்புறம் குழந்தைகளுக்கு எல்லாமும் கட்டி விடுங்க. அவாவா இலையில் ஒத்தொத்தருக்கும் ஒரு தனித்தனி இலை இது மாதிரி கோலம் போட்டு நுனி வாழை இலை போட்டு எல்லாரோட கன்னியா குழந்தைகளாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த குழந்தைகளோட இலையில் வெத்தலை பாக்கு பழம் மஞ்சள் வச்சு இந்த நோம்பு சரடையும் வச்சு 2 அடை வச்சு வெண்ணெயை வச்சு நைவேத்தியம் பண்ண சொல்லுங்கள். குழந்தையில நீங்கள் எடுத்து அம்பாளுக்கு கட்டிட்டு உங்களுக்கு கட்டிட்டு அதுக்கப்புறம் குழந்தைகளுக்கு கட்டி விட சொல்லுங்க. இது வந்து எல்லாருக்கும் பண்ண வேண்டிய ரொம்ப விசேஷமான ஒரு நோன்பு. நிச்சயமாக உங்கள் எல்லாருக்குமே இது வந்து ஒரு அனுகூலமான உங்களுக்கு சாத்தியமான எல்லாத்தையும் பண்ணி கொடுக்கக்கூடிய, உங்களோட மனசில் இருக்கக்கூடிய அபிலாஷைகள் எல்லாம் கூட நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய ஒரு நோன்பு. கண்டிப்பாக எல்லாருமே பண்ணலாம். இதை எல்லோரும் பண்ணிவிட்டு அம்பாள்கிட்டையும் பிரார்த்தனை பண்ணிவிட்டு உங்களுக்கோசரம் இல்லை, லோகத்தில் இருக்கிற எல்லாருக்கோசரமும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. நானும் உங்கள் எல்லாருக்கோசரமும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். காமாட்சிகிட்ட எல்லோரும் தொங்க தாலி கட்டிண்டு இந்த நோன்பை வந்து எப்பயும் வருஷா வருஷம் நான் இதே மாதிரி உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டே இருக்கணும், நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய பிரார்த்தனையாக இருக்கும். நிச்சயமாக எல்லோரும் தேக ஆரோக்கியத்தோடையும் மனசில் நிம்மதியோடையும் நல்லா சந்தோஷமாக எல்லோரும் எப்பயும் இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மங்களே மங்களாதாரே மாங்கல்யே மங்களப்பிரதே மங்களார்த்தம் மங்களேசி மாங்கல்யம் தேஹிமே சதா. இன்னொரு தடவை சொல்கிறேன். மங்களே மங்களாதாரே மாங்கல்யே மங்களப்பிரதே மங்களார்த்தம் மங்களேசி மாங்கல்யம் தேஹிமே சதா. இன்னொரு ஸ்லோகமும் சொல்கிறேன்.
அடுத்தாப்புல தோரகம் கிருண்ணாமி சுபகே சுஹரித்ராம் தராமியகம் பர்த்துஹு ஆயுஷ்ய சித்தியர்த்தம் சுப்ருதா பவ சர்வதா. இன்னொரு தடவை சொல்கிறேன். தோரகம் கிருண்ணாமி சுபகே சுஹரித்ரம் தராமியகம் பர்த்துஹு ஆயுஷ்ய சித்தியர்த்தம் சுப்ருதா பவ சர்வதா. இந்த கார்டியா நோம்புக்கு என்னுடைய பெரியவாளுக்கு எல்லாருக்கும் என்னுடைய நமஸ்காரங்கள். சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் என்னுடைய பிரார்த்தனைகள், ஆசீர்வாதங்கள். நன்றி, வணக்கம்.